ஒவ்வொரு செய்கிறதுக்கு இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை நீங்களே பாராட்டியிருக்கீங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா தின்னாக சாஃப்டாக கடையோட பிரமாதமாக இருக்கும். எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அப்படியே செம்ம தின்னாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது 2 கப் அளவுக்கு மைதா, உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அடின்னு அடிங்க. அடித்து நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா கும்முன்னு கும்பினிங்கன்னா நல்லா மாவு சூப்பராக சாஃப்டாகிடும். எண்ணெய் தடவி 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அடுத்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருங்க. இது ஃபில்ட்ரு பண்ணி மிக்சியில் போட்டு 2 மடங்கு அளவுக்கு வெல்லம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் அரைச்ச விழுதை போட்டு தண்ணி பதம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 உருண்டையும் சமமாக எடுத்துக்கணும். மைதா மாவு, பூரணம் 2மே ஈக்குவலாக இருக்கணும். பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி மைதா மாவை தட்டிட்டு அதுக்குள்ளார பூரணத்தை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துருங்க. அடுத்து ஒரு பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஷேப்பாக வந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இதை தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு சைடும் ஒரு வாட்டி எடுத்தாலே திருப்பி போட்டாலே போதும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.